இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அவரை பின்தொடர விரும்பியவர்களுக்கு என்ன சொன்னார், நாம் அவரை பின்பற்றினால் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த போதனையை இன்றைக்கு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 18 22 முடிய. மறைநூல் அறிஞர் வந்து இயேசுவிடம், போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். அப்பொழுது நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். ஆண்டவர் இயேசு இதன் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான பாடம், இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நமக்கு எளிமை உணர்வு வேண்டும், ஏழ்மையை அனுபவிக்க தெரிய வேண்டும், ஏழ்மையை நேசிக்க வேண்டும். இயேசு முழுமையாக அனைத்திலும் ஏழ்மையை நேசித்தார், மிக மிக எளிமையாக வாழ்ந்தார். அவருக்கென்று ஒன்றும் இல்லை. நாடோடியை போல ஊர் ஊராக சென்றார், நகர் நகராக சென்றார், ஜபக்கூடங்களாக வலம் வந்தார், தெருக்களிலே போதித்தார். அவருக்கென்று உரிய ஒரு இடம் என்று ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட ஏழ்மையை, எளிமையை அவர் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தார். குரு அப்படி என்றால் அவரை பின்பற்றுகின்ற சீடர்களும் அப்படி வாழ வேண்டும் அல்லவா? இன்றைக்கு இந்த ஏழ்மை காணாமல் போய்விட்டதோ என்று எண்ணி பார்க்க வேண்டி உள்ளது. அதனுடைய விளைவு என்ன? கொடுமையானது. இயேசுவிற்கு இது எதிர்சாட்சியாகத்தான் இருக்க முடியும். மற்ற ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பதை போல அல்ல ஆண்டவருடைய ஊழியத்தில் இருப்பது. நமக்கென்று தேவைகள் சில நிறைவேற்றப்படாமலேயே இருக்கும். நிறைவேற்றப்பட்டு விட்டால் நமக்கு அதில் பற்று வந்துவிடும். அடுத்ததாக ஆண்டவர் இன்னும் ஒருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். அன்பானவர்களே, ஒன்று ஏழ்மை, அதிலிருந்து பிறக்கின்ற எளிமை உணர்வு. இரண்டாவது பற்றற்ற நிலை. We should not get attached to persons, to places, to things, to money. அப்படிப்பட்ட பற்றுகள் நம்மிடம் இருக்கக்கூடாது. பற்றுகள் இருந்தால் இயேசுவை பின்பற்ற முடியாது. பின்பற்றுவதை போல ஒரு தோற்றம் அளிக்கலாம், வெளி வேடதாரிகளாக இருக்கலாம். உண்மையில் பற்று இருந்தால் இயேசுவை பின்பற்ற முடியாது. காரணம், அவர் பற்றற்றான் என்ற தன் தந்தையை பற்றி கொண்டவர். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உலகிலே வாழ்ந்தாலும் நாங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. நான் உலகை சார்ந்தவனாக இராதது போல் நீங்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு சொன்னதை உம்முடைய ஊழியர்களாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் மனதிலே ஆழமாக பொதிந்து வைத்து கொண்டு, நாங்கள் வார்த்தையில் மட்டுமல்ல, எங்கள் செயல்களில், உணர்வுகளில் பற்றற்று இருக்கவும், ஆண்டவரே, எளிமையில் வாழவும் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.